ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 3/6/2026 புதன்கிழமை பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம். இன்றைய திதி இன்று இரவு 8:23 வரை தேய்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்களால், உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களால், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவுகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்களால் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அருமையான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அதேபோல் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கடைக்கு செல்லும் போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் கிடைக்கக்கூடிய நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்றைய நாளிலே வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளிலே சிறப்பானதொரு முடிவு ஏற்படும்.
உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சிவன் அடியார்கள் எல்லோருக்குமே இந்த ருத்ராட்சமும் விபூதியும் மிக மிக முக்கியமான சின்னங்கள். சிவனடியார்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள் அனைவருக்குமே இந்த ருத்ராட்சமும் விபூதியும் மிக ஒரு அற்புதமான அடையாள சின்னங்கள். ருத்ராட்சமும் விபூதியும் எதற்காக தரிக்கின்றோம்? ருத்ராட்சமும் விபூதியும் அணிந்தவர்கள் ஒருபோதும் யமலோகம் செல்வதில்லை என்பது விதி. ஐஸ்வர்யங்களை எல்லாம் அருளுகின்ற வல்லமை பெற்றது ருத்ராட்சம். அது நம்முடைய ஆன்மாவிற்கு பேரானந்தத்தை தருகின்ற ஒரு அற்புதமான வஸ்து என்று சொல்லலாம் ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொண்டு வெறுமே அணிந்து கொள்ளாமல் சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதுக்குள்ளே உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும். நமசிவாய 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 நமசிவாய. கடைகளிலே கிடைக்கும் இந்த எண்ணிக்கையை நாம் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மீட்டர், அதை கையிலே போட்டுக்கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 1 2 3 என்று நம்முடைய கைகளால் எண்ணிக்கொண்டே வரலாம். அது அந்த டிஸ்பிளேல காட்டும் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோங்கிறது. அப்படி இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு மந்திரத்தை சொன்னால் அது 1,00,000 முறை அந்த மந்திரத்தை சொன்ன பலனை நமக்கு தரும். உதாரணமாக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக என்று சிவநாமத்தை சொன்னோம் என்றால் பல லட்சம் முறைகள் சிவநாமத்தை சொன்ன பலனை நமக்கு கொடுக்கும். அதேபோல் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரிப்பவன் எல்லா விதமான நோய்களிலே இருந்தும் விடுபடுகின்றான் என்பது ஐதீகம். அவனை அகால மரணம் தாக்காது, துர்மரணம் தாக்காது. இந்த ருத்ராட்சம் என்பது எப்படி தோன்றியது? சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து தோன்றியது தான் ருத்ராட்சம். அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார். எனவே இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது என்பது மிக மிக ஒரு முக்கியமான நம்முடைய உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நன்மை பயக்கின்ற செயலாகும். 5 முக ருத்ராட்சமாவது நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சத்திலே பல வகைகள் இருக்கின்றது. 1 முகம், 2 முகம், 5 முகம், 7 முகம், இப்படி பல வகைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வகையை அணிந்து கொள்வதற்கும் விதி இருக்கின்றது. நம்மை போல் நம் இந்த குடும்ப பந்தத்தில் இருப்பவர்கள் 5 முக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், 1 முக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் ருத்ராட்சம் அணியலாம் அணியக்கூடாது என்று பார்த்தால், ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம், எல்லா நேரத்திலும் அணியலாம். அதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. நீர் பருகும்போது, உணவு உண்ணும்போது, இப்படி எல்லா நேரத்திலேயும் ருத்ராட்சம் என்பதை அணியலாம். அது எப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும்? கண்ட ருத்ராட்சம் என்று சொல்கின்றார்கள் இல்லையா? இந்த கண்ட ருத்ராட்சம், கண்டத்தோடு சேர்ந்திருக்கின்ற ருத்ராட்சத்தை எப்போதும் அணியலாம். ஆனால் ருத்ராட்ச மாலை என்று போட்டுக்கொண்டோம் என்றால் அதனை பூஜை வேளையிலே மட்டும்தான் அணிந்திருக்க வேண்டும். பூஜை செய்யும் போது மட்டும்தான் ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்ள வேண்டும். பூஜை முடிந்தபின் அவிழ்த்து வைத்து விட வேண்டும். இதை யாரோ ஒரு சிவனடியார் சொல்லவில்லை, யாரோ ஒரு உபன்யாசகர் சொல்லவில்லை. சிவபுராணத்திலே சிவபெருமானே கூறியிருக்கின்றார். சிவபுராணம் சொல்கின்றது. சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களுடைய படிப்பு திறமை அதிகமாகும். ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்து கொண்டால் அவர்கள் நல்ல தீர்க்க சுமங்கலியாக நல்ல ஒரு கலையோடு வாழ்வார்கள். இதனால் கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். கணவர் செய்கின்ற தொழிலிலே வெற்றி, இல்லத்திலே நல்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். ஆகவே பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம். அவர்களுக்கும் இதே விதிதான். கண்ட ருத்ராட்சமாக அணிய வேண்டும், மாலையாக அணிந்து கொள்ளக்கூடாது. எல்லா இடங்களிலேயும் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம் என்பது. இந்த 5 முக ருத்ராட்சத்தை அனைவரும் அணியலாம், எந்த விதமான தடையும் இல்லை. பகவானுடைய, அதாவது சிவபெருமானுடைய திருமுகம் 5,
நமசிவாய 5 எழுத்து, பஞ்சபூதங்கள் 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம், நமது கை கால் விரல்கள் 5 5 புலன்கள். ஆக 5 என்பது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் 5 முக ருத்ராட்சத்தை அனைவரும் அணியலாம் என்று சிவபெருமான் நமக்கெல்லாம் ஒரு தகுதியை கொடுத்திருக்கின்றார். 5 முக ருத்ராட்சங்கள் அணிந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நாம் நலமாக வைத்துக்கொள்வோம். 5 முக ருத்ராட்சத்திலே எல்லா முக ருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிவிடும். அதேபோல் பெண்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் தெய்வாம்சமாக விளங்குவார்கள். அவர்களை கெட்ட சக்திகள் அணுகாது. ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடியவள் பெண். ஆகவே ருத்ராட்சம் அணிந்திருப்பதை மிக மிக சிறப்பாக கொள்ளலாம். பழி, பாவம் முதலியவற்றை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து விடுகின்றது இந்த ருத்ராட்சம் அணிதல். ஆகவே ருத்ராட்சத்தை முறையாக அணிந்து சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ருத்ராட்சத்தை அணிந்து திருநீறு பூசுபவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் சேரும். நன்றி, வணக்கம்.